இப்படி சொல்கிறாங்க? மோனிஷா இப்படியெல்லாம் பண்ணுற ஆளே கிடையாதே. என்கிட்ட சொல்லாமல் கொல்லாமல் கூட போயிருக்கா. என்ன இருக்கும்? வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குமோ? அம்மா மோனிஷா அவங்கள அடிச்சிட்டான்னு சொல்கிறாங்களே, இது என்ன இது? அவள் கொஞ்சம் கோவக்காரி தான், அடாவடித்தனம் பண்ணுவா. அதுக்குன்னு இப்போ கொஞ்ச நாள் அவள் அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே. மாமா உள்ளவா ஸ்வேதா. என்ன மாமா ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணாமல் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அப்போவே வந்தீங்க உள்ள, இன்னுமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணல? போங்க போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க. மோனிஷா வேறு வீட்டில் இல்லை, நீங்கள் எப்படியும் சாப்பிட மாட்டீங்க, அப்படியே படுத்துருவீங்க. அதான் உங்களை கூப்பிட வந்தேன். சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. இல்லை ஸ்வேதா, எனக்கு வேண்டாம், நீங்கள் சாப்பிட்டு படுங்க போங்க. மாமா என்ன பேசுறீங்க? நீங்கள் சாப்பிடாம நாங்களாம் எப்படி சாப்பிட்றது? வாங்க. அத்தை ஒரு சுகர் பேஷண்ட்டுன்னு தெரியும் தானே, அவங்களும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மாமா. இன்னும் அத்தை கூட சாப்பிடல. வாங்க மாமா. உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? என்ன? மோனிஷா உங்களுக்கு கால் பண்ணாங்களா? இல்லை. அப்பாடா, இப்போதான் நிம்மதி. சொல்கிறேனேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க மாமா, இது நம்ம ஃபேமிலி விஷயம். அதால தான் நான் பேசுகிறேன், இல்லைன்னா நான் பேச மாட்டேன். இந்த ஃபேமிலியில் நானும் ஒருத்தி தானே, அந்த உரிமையில் தான் மாமா பேசுகிறேன். இருந்தாலும் மோனிஷா பண்ணது தப்பு தான் மாமா. ஏன்? அவன் என்ன பண்ணா? என்ன மாமா இப்படி கேட்குறீங்க? அத்தை இவ்வளோ நேரம் உங்ககிட்ட சொன்னது உங்கள் காதில் விழலையா? அப்படி என்னதான் நடந்துச்சுங்க? என்ன இப்படி கேட்குறீங்க? அத்தை இவ்வளோ நேரம் பேசுனாங்களே, சொன்னதெல்லாம் காதில் விழலையா? அத்தை பெரியவங்க, ஏதோ வாய் தவறி பேசிட்டாங்க, அதுக்கு என்ன அத்தை மேலே கை வைக்கிறதா? இதெல்லாம் ரொம்ப டூ மச் மாமா. என்ன? மோனி நிஜமாவே அம்மாவை அடிச்சாளா? ஆமாம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க மேலே தப்பு இல்லைன்னா அவங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்கல்ல. அவங்க மேலே தப்பு இருக்கிற வசதி தான் உங்களை அவங்க இன்னும் காண்டாக்டே பண்ணலை. பாவம் மாமா அத்தை. அத்தைக்கு உங்களை விட்டால் யார் இருக்காங்க? நீங்களே சொல்கிறீங்க அவங்க இன்னும் உங்களுக்கு ஃபோன் பண்ணலன்னு. இதிலேயே தெரிஞ்சுக்க வேண்டாவா யார் மேலே தப்பு இருக்குன்னு? மோனிஷா மட்டும்னா பரவாயில்ல, ஏதோ மாமியார் மருமக சண்டை, நம்ம தலையிட வேண்டான்னு சைலண்ட்டாக இருந்துடலாம். ஆனால் மோனிஷாவோட பாட்டி அம்மா அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அத்தையை திட்ட? அவங்களும் வாய்க்கு வந்த மாதிரி பேசுகிறாங்களே. என்ன? என் மாமியாரும் அந்த பாட்டியும் அம்மாவை திட்டினாங்களா? என்ன ஸ்வேதா சொல்ற? ஆமாம் மாமா, பாருங்க, இந்த விஷயம் கூட அத்தை உங்ககிட்ட சொல்லலை. சொன்னால் நீங்கள் மோனிஷா வீட்டு ஆளை தப்பாக நினைக்குவீங்கன்னு அத்தை இது கூட சொல்லலை. அத்தையோட நல்ல மனசு புரிஞ்சுக்கங்க மாமா. நீங்களும் மோனிஷாவும் ஒன்று சேர்றீங்களோ பிரிறீங்களோ அது உங்களோட தனிப்பட்ட விஷயம். ஆனால் அத்தையை மட்டும் விட்டுறாதீங்க மாமா. நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கலன்னாலும் பரவாயில்ல, அத்தை பாவம். இவ்வளவு நடந்திருக்க, அந்த மோனிஷா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே. எப்படி மாமா சொல்லுவாங்க? அவங்களுக்கு அத்தைலாம் ஒரு ஆளா? அவங்களுக்கு உங்களை மட்டும்தான் பிடிக்கும், நீங்கள் மட்டும்தான் தேவை. அத்தையை பார்த்துக்கிற மாதிரி உங்கள் முன்னாடி சீன் போடுறாங்களே, அதெல்லாம் வெறும் நடிப்பு மாமா. இது கூட தெரியாமல் நீங்கள் அவங்கள நம்பின்னு இருக்கீங்க. நம்புங்க, பொண்டாட்டியை நம்புறதுல எந்த தப்பும் இல்லை. அதுக்குன்னு எல்லாம் ஒரு அளவுக்கு தான் மாமா. அந்த மோனிஷாவும் அவங்க குடும்பமும் எங்கள் அப்பா அம்மாவை எவ்வளவு கேவலமாக பேசினாங்க. நான் ஏதாச்சும் உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணனா, இல்லை ஏதாச்சும் நான் வருத்தப்பட்டேனா? நானே இன்ஃபேக்ட் அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன், அவங்க பக்கமே போகாதீங்க, அவங்கக்கிட்ட வாயும் கொடுக்காதீங்க அப்படின்னு. எங்கள் அப்பாவும் அம்மாவும் வந்ததில் அவங்களுக்கு இஷ்டமே இல்லை. அவங்களுக்கு மட்டும் என்ன, உங்களுக்கு கூட தான் இஷ்டம் இல்லை. இவ்வளவு நடந்திருக்கா? இதை பற்றி யாரும் ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? சொன்னால் நீங்கள் நம்பிடுவீங்களா? எங்களை நம்புவீங்களா? நான் எத்தனை வருஷமாக உங்களுக்காக காத்திருந்தேன், உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன். என்னையே நீங்கள் நம்பலையே மாமா. நீங்கள் அவளை லவ் பண்ணீங்க, அவளை விட்டுட்டீங்க. அப்போ கூட நான் உங்களை தான் மாமா மனசார நினச்சின்னு இருந்தேன். நீங்கள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என்னை வந்து கட்டிக்குவீங்கன்னு நினச்சேனே, அப்பயே நான் உங்களை தான் மாமா நம்பினேன். ஆனால் நீங்கள்
அவளை விடுற மாதிரி விட்டுட்டு மறுபடியும் அவளையே கட்டிக்கிட்டீங்களே மாமா. அப்படி என்ன மாமா, என்னை விட வசதி, என்னை விட அவ்வளோ அன்பு வச்சிருக்காளா உங்கள் மேலே? என்னை விட யாராவது உங்கள் மேலே அதிகமாக அன்பு வைக்க முடியுமா? உங்களுக்காக நான் என் படிப்பை விட்டு, என் அப்பா அம்மாவை விட்டு நீங்கள் தான் வேணும்னு வந்தனே மாமா. அப்போ கூட நீங்கள் என்னை கன்சிடர் பண்ணவே இல்லையே. நல்லா யோசிச்சு பாருங்க. அப்பையும் அவள் உங்களை விட்டுட்டு போனப்போ நான் தான் உங்களுக்கு துணையாக நின்னேன். இப்போவும் உங்களை விட்டுட்டு போயிட்டா. இப்போவும் நான் தான் உங்களுக்கு துணையாக நிற்கிறேன். இதுலேயே தெரிஞ்சுக்கோங்க மாமா, யார் உங்கள் மேலே அளவுக்கு அதிகமான அன்பு வச்சுருக்காங்கன்னு. அழகை மட்டும் பார்க்காதீங்க, மனசையும் பாருங்க. ஸ்வேதா, சாரி மாமா, இதெல்லாம் சொல்லி உங்களை ஹர்ட் பண்ணணும்னு இல்லை. ஏதோ ஒரு ஆதங்கம். எனக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கை இப்படி தகுதி இல்லாத உங்களுக்கு கிடைச்சிருக்கே. நீங்கள்லாம் அவளுக்கு தகுதியே இல்லை மாமா. உங்கள் அன்புக்கெல்லாம் அவள் லாய்க்கே இல்லை. இதை நான் பொறாமையில் சொல்கிறேன்னு நினச்சாலும் பரவாயில்ல. அதுதான் மாமா உண்மை. உங்களை நான் கட்டியிருந்தா உங்களை எப்படி என் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துருப்பேன் தெரியுமா? அவளுக்கு உங்களோட அருமையே தெரியல மாமா. உங்கள் அன்போட அருமையும் தெரியல. ஆனால் என்ன செய்ய, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் உண்மையான அன்பு கிடைக்கிது. உண்மையான அன்பு வச்ச எனக்கு ஒன்றுமே இல்லையே மாமா. ஸ்வேதா விடு ஸ்வேதா. முடிஞ்சதை பற்றி இப்போ எதுக்கு பேசுகிற? உன் மனசை நான் ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கேன், அது எனக்கு நல்லாவே தெரியுது. ஐம் சாரி. ஆனால் இப்போ ஒன்றும் செய்ய முடியாது. எனக்காக உன் லைஃப்பை நீ வேஸ்ட் பண்ணிக்காத ஸ்வேதா. ஒரு நல்ல பையனை பார்த்து கட்டிக்கோ. நானே உனக்கு பார்க்குறேன். ஏன் மாமா, உங்களுக்கு நான் இவ்வளோ சொல்லி கூட என் மேலே ஒரு பாசமே இல்லைல்ல, என் மேலே அன்பே இல்லைல்ல. இந்த நேரத்தில் கூட அவள் தான் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரியுறா. உங்களை ஏமாற்றிட்டு போனால் அவள் தான் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரியுறா. இருக்கட்டும் மாமா, இதை நான் கொஞ்சம் கூட உங்ககிட்ட எதிர்பார்க்கல. ஸ்வேதா, அதுக்கு என்ன? உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா என்ன? நடக்கிறது பேசு ஸ்வேதா. 1000 தான் இருந்தாலும், அவ என்னை வெறுத்தாலும் என்னை அவமானப்படுத்தினாலும் எனக்கு அவ தான் ஸ்வேதா. உங்கள் அம்மாக்கும் அவளுக்கும் செட் ஆகவே மாட்டேந்தே. அப்புறம் எப்படி 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்க முடியும்? இங்கே இருந்தால் தானே செட் ஆகுறதில்ல. நீ, அம்மா, உங்கள் அப்பா அம்மா எல்லாம் ஊருக்கு கிளம்புங்க. மாமா